ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதன் மூலம் அப்படம் வெளியாவதில் சிக்கல் நீடிக்கிறது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழை உடனே வழங்க தனி நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருந்தார். ஆனால் தனி நீதிபதியின் இந்த உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரிய மேல்முறையீடு செய்த வழக்கில் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். படத்திற்கு எதிராக தீவிரமான புகார்கள் உள்ளதாகவும் வெளிநாட்டு சக்திகள் மத மோதலை இந்தியாவில் தூண்டுவதாக சில வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளனர். மேலும் தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவுக்கு எதிராக வழக்கு தொடரப்படவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் புகார்களை ஆய்வு செய்ய தணிக்கை வாரியத்திற்கு உரிய அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கை விரைவாக மீண்டும் விசாரித்து புதிய உத்தரவு பிறப்பிக்க தனி நீதிபதி PT ஆஷாவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அவரிடம் தணிக்கை வாரிய தலைவரின் முடிவுக்கு எதிராக புதிய கோரிக்கையுடன் படக்குழு மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்யவும் அவகாசம் அளித்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் ஜனநாயகன் படத்தின் வெளியீடு மேலும் தள்ளி போகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.